கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 47 சங்கீதம் 7 வசனம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா, அண்ட சராச்சரங்களை உண்டாக்கினவர். அவரை பாடும்போது கவனமா பாடணும், ஆவியோடும் கருத்தோடும் பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை போற்றி பாடுறேங்கிற பேர்ல தேவனுடைய பிள்ளைகளை இழுக்கு வர்ற மாதிரி நம்ம பாடக்கூடாது. அவர் தெய்வம், தேவனுடைய பிள்ளைகள். அதனாலதான் நீங்க பாடும் பொழுது நம்ம எந்த பாட்டை எடுத்து பாடணும், அதுல கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். நீங்க யாத்ரா புஸ்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரையே போற்றி 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 பாடினாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, நாமளும் அதில் ரொம்ப கவனமாக, நம்ம எந்த பாட்டையும் குறை சொல்லவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தினால நம்ம பாட்டு பாடும்போது அவர் உயர்த்தப்பட வேண்டும், அவர் மகிமைப்பட வேண்டும். அவருடைய சுவாபங்கள் அந்த பாட்டில் தெரியணும். அவர் எப்படி மகிமை வெற்றி சிறந்தார் என்பதை வேத வசனத்தின் மூலமாய் இருக்கிற அந்த பாடல்களை நாம் பாடும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை தேவன் சந்தோஷப்படுவார். சில நேரத்தில் ஆண்டவரை செல்லோன்னு கூப்பிடுறோம். இப்படி தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு நாள் நாம் செய்துவிடக்கூடாது. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. அவருக்குரிய கனத்தை நம்ம அவருக்கு கொடுக்கணும், அவருக்கு கூடிய மகிமை அவருக்கு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு இருக்கிறார். அப்ப நம்மளும் அவரை ரொம்ப கவனமா நம்மளை ஆளுகை செய்திருக்கிறவர் மேல் நம்ம கவனமா இருந்தா நம்ம மேல் அவருக்கு கோபம் இருக்காது. இந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். தேவனை சொல்லும் போது தெய்வத்தன்மை வரணும். தகப்பன் தான், நம்ம தகப்பன் தான், அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால நாம் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் தேவாதி தேவ ராஜாதி ராஜாவுக்கு செலுத்தி நாம் அவரை போற்றி பாடணுமா. அப்படிதான் சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இனி நாங்கள் உங்களை பாடும்போது கவனமா பாட, கருத்தோடு பாட. ஆண்டவரே, சும்மா பரவசப்படுத்த பாடக்கூடாது சுவாமி, கருத்து இருக்கணும். இந்த பாட்டினால ஜனங்கள் மனம் திரும்பணும், விடுதலையாக்கப்படணும். அப்படிப்பட்ட பாடலே எங்க நாவல ஒலிக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வசனமே எங்களுக்கு வெளிச்சப்பா. இந்த வசனத்தின்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.